நாம் தமிழர் கட்சி நல்லா வளரணும். ஆனால் சீமான் தலைமை எடுத்தால் அது வளரவே கூடாது. சீமான் தலைமை எடுத்தால் அது விஷச்செடி, ஹிட்லரை விட மோசமானது. மன வருத்தத்தில் வெளியில் போகிறவங்கள உதிர்ந்த மயிருங்கிறது, பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது, சாக்கடை அடைப்புன்னு சொல்கிறது. 13 ஆண்டுகளாக சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்கே அழிந்த இளைஞர்கள் அதிகம். நான் ட்ராவல்ஸ் நடத்தினேன், அப்புறம் செங்ககால்வானை நடத்தினேன், அதுக்கப்புறம் தேங்காய் கொப்பரை உடைச்சேன். இந்த மாதிரி நான் ஏதாவது தொழில் பண்ணேன். அவர் என்ன தொழில் பண்ணார் எனக்கு தெரியலையே. 6 காரு, 2.5 லட்ச ரூபா வண்டி வாடகை, வீட்டு வாடகை, 6 புது காரு, வீட்டில் 30 பேருக்கு சாப்பாடு, விஜயலட்சுமியா அதுக்கு மாதம் 50,000. இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை. கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்கிறாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானாக இருந்தால் சுட்டு கொண்டேன். முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா, ஓம் பிரச்சனையே திரு. மறுபடியும் அந்த அம்மா கிளம்பியிருக்காங்க. அது லூஸு, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அது லூஸை தொட்டது, இது ஒரு லூஸு, அது ஒரு லூஸு. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினா அவன் மூளை மொத்தத்தை கரெக்ட் ஆகி அவனை தொழிலிருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்திலேருந்து அப்புறப்படுத்தி, அவனை திருவோடி அந்த வச்சு ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. பவுன்சர்களை வச்சு அடித்து விரட்டுறது, நாயை விரட்டுற மாதிரி. ஒரு 4 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்போ அவங்களே வச்சு வேலை வாங்கு. கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீ தான் சொத்தை, உன் சொத்தை தானே விற்று வளர்த்தா கட்சியா. இப்போ நீவே நின்று வேலை பாரு. அவன் மேலே வெளிச்சவன் உன்னோட பவுன்சரை போய் வச்சுப்பா. நீ அரசியல் நடத்திடுவியா? வாட கட்டமைச்சிருவியா நீ? ஏங்கச்சி 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 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சு விட்டு ஏங்காச்சிங்கிறா. ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற. என்ன திமிரு தெரியுமா? எல்லாம் சின்ன பயலுங்க, நம்மளை என்ன பண்ணி போடுவாங்க. நம்ம வாய் இருக்கு, எப்படி வேணாலும் வடை சுட்டு போடலாம் அப்படிங்கிற திமிரு. அம்மா அப்பா விட்டு தூரமா இருக்கும். அவன் அம்மாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு இருக்கான். வேலை நேரம் போக இந்த யூடியூப்பை பார்க்குறான், ஃபேஸ்புக்கை பார்க்குறான். அப்படியே இதில் காதல் வயப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மறந்து காசுகளை அள்ளி கொட்டுறான். அப்படியே ஆட்டைப்பட்டார். அப்படியே ஆட்டைப்பட்ட கட்சியை கட்டமைக்கிறதே கிடையாது. நான் 2016 வேட்பாளர். என்னோட அவிடவிட்ட இந்திய தேர்தல் ஆணைய லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்க, அவரோடதையும் டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு, அவர் வாழ்க்கை என்னவா இருக்கு. பிச்சை எடுத்து கட்சி நடத்துறோம். 2.5 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை. மிரட்டுறது. நான் சொல்றது பொய்னா நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். உள்கட்டமைப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி பிஜேபியை விட ஒரு ஓட்டு கூட வாங்க சொல்லுங்க. எந்த பொதுத்தளத்திலையும் நான் இல்லாமல் போயிடுறேன். எந்த ஃபேஸ்புக்கு கூட கையாளாமல் தற்கொலை மாதிரி பட்டன் பொண்ணோட வாழ்ந்து காட்டுறேன். 2010, 13, 14, 15 எல்லாம் நாகர்கோயிலில் கூட்டம் போடுவாங்க. அங்கே கூட்டம் காட்டணும்னு இங்கேருந்து கிளம்பி போவோம். என்ன போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. எல்லா முகமும் ஒரே முகமாக இருக்கும் பாருங்க. என்னோட மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு இந்த இருக்கு. என்னோட தொகுதி செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இவர் தான் பிரித்து விட்டார். எல்லா இடத்துலையும் இந்த ஊழ வேலையை பார்க்குறது. ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது கிடையாது. டிஎம்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது எது? பிஜேபி. நெகட்டிவாவோ ப்ளஸ்ஸாவோ, பிஜேபியை பற்றி நெகட்டிவாவோ ப்ளஸ்ஸாவோ பேசுகிறது யார்? நாம் தமிழர் கட்சி. இந்த பேச்சு நடக்கணும்னு தான் இந்த என்ஐஏ சோதனையை. போனது ஆளை தூக்கியிருக்கணும்ல, எவிடன்ஸ் சோதனையாக போயிருக்கணும். என்ஐஏக்குள்ள மரியாதையாக போச்சே. அன்னைக்கு மீடியாவில் பேசணும், நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசணும். நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்போது நாம் தமிழர் கட்சியில் ஒரு 30 பேர் 30 லட்சம் பேர் ஐடி விங்குன்னு பாமா பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பிஜேபியை பற்றி பேசணும். 5 நிமிஷம் ஊடகத்தில் ஒரு விளம்பரமோ ஏதோ போகணும்னா எத்தனையோ கோடி கொடுக்கணும். 3 வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க. அன்றைக்கி 2 நாளாக பிஜேபியும் நாம் தமிழரும் பிஜேபியும் நாம் தமிழரும் தான் பேசப்பட்டது. உண்மையா பொய்யா? நம்மளை பிஜேபி முடக்க பார்க்குது, பிஜேபி நம்மளை அடக்க பார்க்குது, திராவிட கட்சியில் நம்மளை அடக்க பார்க்குது. நம்மளை சின்னத்தை பறிச்சுக்கிட்டான். சின்னத்தை பறிக்கவே இல்லை. ஒரு ஆளை 6000 ரூபா சம்பளத்துக்கு போட்டு அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தால் அன்னைக்கு 9:59க்கு அந்த சின்னத்தை கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருப்பான். ஒருவேளை 1க்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருந்தா குலுக்கல் முறையில்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? அப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நாங்கள் ஓவரால் 6.57% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் 30 தொகுதிக்கு மேலே நாங்கள் 12% ஓட்டு வாங்கியிருக்கோம். எனவே இது எனக்கு முன்னுரிமையாக கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு
நான் அந்த நிதி வசூலித்தேன், மக்கள் வெள்ளத்தில் இருந்தேன். மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை பார்க்குறக்கும், மக்கள் வெள்ளத்தில் இருக்கும்போது தானே உன்னால் திரள் நிதி கேட்க முடிஞ்சது. திட்டமிட்டு பொய் சொல்கிறாரு. 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. இது வந்து பிஜேபி பிடுங்கிக்கிச்சின்னு 2021 மே மாதமே தெரியும். 6.57% ஓட்டு வாங்குகிறோம். இந்த சின்னம் நமக்கு சொந்தம் இல்லை, இதை நம்ம போராடினா தான் பெற முடியும்னு தெரியும். 2023 5வது மாதம் சொல்லியிருக்கு நான் இத்தனாம் தேதி விண்டோ ஓப்பன் ஆகும்னு. அப்போ அந்த டயத்தில் இருந்து பார்த்துருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுப்புட்டு நீ இப்போ வந்து சின்னத்தை ஏமாத்தினா பிடிங்கிட்டானா, இதுவும் இந்த உலகத்திலே சொல்லணும், இது ஒரு திட்டமிட்ட செயல். இதுவும் திட்டமிட்ட செயல், இழந்ததும் திட்டமிட்ட செயல். இவருக்கு கொடுத்து 3 மாதம் ஆச்சு. இவர் 3 மாதத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு போஸ்டரு பிரிண்டரெல்லாம் அடிச்சிருந்தாருன்னா இந்த 5 கோடி ரூபா யார் கொடுக்குறது? தேர்தல் ஆணையம் கொடுக்குமா? அவருக்கு அந்த சின்னத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுக்க? இல்லை தீர்ப்பு சொல்கிற நீதிமன்றம் கொடுக்குமா? அப்போ அவருக்கு 5 கோடி ரூபா வீணாக போகுதுன்னு அவர் கிளைம் பண்ணுவார்ல. நாம் தமிழர் கட்சி அதை கொடுக்க ரெடியாக இருக்குங்க. அதெல்லாம் கொடுக்காது. வாங்கி தான் பழக்கம், கொடுத்த பழக்கம் இல்லை. உலகம் முழுவதும் இருந்து பணம் போட்டிருக்கான். பணம் போட்டவன் ஏன்டா ஜெயிக்கலைன்னு கேட்பான். ஜெயிக்கலே ஏன்னு கேட்குறதுக்கு இது ஒரு காரணம். எனக்கு சின்னத்தை லாஸ்ட்டாக கொடுத்தாங்க, ஓட்டு மிஷினில் வேட்டு வச்சுட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, ஜனநாயகம் நெரிக்கப்பட்டது, கூக்குரல் இடுறதுக்கு. நடக்காததை பேச ஒரு கட்டமைப்பு கூட இல்லை. சின்னத்தை பிஜேபி பறிச்சுக்கிச்சுன்னு சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? உள்கட்டமைப்பே இல்லை. உள்கட்டமைப்பை கட்டமைக்க விடுறதில்ல. என்னைக்கு தேமுதிமுகவிலேருந்து 5 பேர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கட்சியிலேருந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆக்குனா அவன் கண்டிப்பாக போயிடுவான் அப்படிங்கிற பயம். நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு விடு, நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு நான் இந்த இந்தியா பிரஜை, நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன். உனக்கு கட்டமைப்பு இல்லை. நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற. எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க, எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க, மிஷினில் சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் எப்போவுமே பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. கட்சியை கலைச்சிரு. பணத்துக்காக என்ன வேணாலும் யாரை வேணாலும் யாருக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லைங்க. யாருக்கும் கட்சியிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி யாருக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல. மொழி இனம்னு சொல்லி எதையாவது புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து மேடையில் கத்திட்டு போயிடுறது. இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன்ல, இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இனிமேல் எவனையும் 2 முறை வேட்பாளராக போட்டக்கூடாது, இனிமேல் எவனும் பேச தெரிஞ்சவனா மாவட்ட செயலாளர் வைக்கக்கூடாது, இனிமேல் சட்டப்போட தெரிஞ்சவனா மாவட்ட செயலாளர் வைக்கக்கூடாது, சீவ தெரிஞ்சவனா, இந்த மாதிரி தான் முடிவு எடுப்பாப்புல. நீங்கள் உண்மை நேர்மைங்கிறது விலையே கிடையாது அவர்கிட்ட. அப்புறம் ஏன் 13 வருஷம் இருந்தோம்னா சரி கட்டமைப்போம் சரியாக வரும்னா சரியாக வரல. நான் தான் போகிறேன், வேட்பாளர் போட்டது சரியில்லைன்னு தான் சண்டை ஆரம்பிச்சது. ஏன் எனக்கு உரிமை இல்லையா? மாவட்ட செயலாளருக்கு உரிமை இல்லையா? எந்த வேட்பாளர் போடணும், இந்த வேட்பாளர் போடணுமா வேண்டாம் சஜஷன் சொல்லக்கூடாதா? ஏன் என் மனைவி நிற்கக்கூடாது? மாவட்ட செயலாளரோட மனைவி நிற்கக்கூடாதா? அவங்க மனசு தானே, அவங்களுக்கு புரிதல் இருக்காதா? அடுத்து இன்னொருத்தவங்களை கொடுத்தோம், அடுத்து காளீஸ்வரின்னு கொடுத்தோம்ல. சரி என் மனைவிக்கு என்ன, என்னோட மண்ணில் கூட வேலுநாச்சியார் பேத்திக்கு கொடு. நீ 3 கம்யூனிட்டியாவே அந்த தேவர் கம்யூனிட்டியே படிப்பே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேவர் கம்யூனிட்டியில் படித்த பிள்ளைங்களே இல்லை, இன்னும் நாகரிகமற்றே திரிகிறாங்க. முக்குளத்தோர் கம்யூனிட்டியில் நாகரிகமற்று திரிகிறாங்க. எங்கேயோ ஒன்று படிச்சிருக்கு, திருவாரூரில் தான் படிச்சிருக்க, திருவையாறில் தான் படிச்சிருக்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கலாம் காட்டுமிராண்டியாக திரிகிறானே, பிள்ளைகளை படிக்க வைக்கலையே, அங்கே ஒரு வேட்பாளர் கிடைக்கலையே. இந்த கட்டமைப்பில் இருக்காங்க பாருங்கள், ஒரு தொகுதிக்கு ஒரு 25 பேர், அந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் 2ஆம் கட்டம் மொத்தமாக காலியாயிரும். அவன் 1 ரூபா டீ குடிக்கிற காசை போட்டு வீடு வீடாக கொண்டு சின்னத்தை சேர்த்துருக்கான். 30,000 காலாண்டு 3,000 காலாண்டு 4,000 காலாண்டு அடிச்சு கொடுத்துருக்கான். அச்சகத்தில் தேடிக்கிட்டு இருக்கான். அடித்ததுக்கு காசை நீ என்னமோ நான் கமலுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன்னா அது வரை என்ன பிடுங்கிட்டு இருந்தியா? அது வரைக்கும் எல்லாரையும் சொல்கிற செருப்புங்கிற பருப்புங்கிற உதிர்ந்த ரோமங்கள்ங்கிற. அப்போ ஒன்றும் என்ன சொல்கிறது? அதுக்காக உதிர்ந்த மயிருன்னு சொல்லுவிய? கட்சியை கட்டமைச்சது யார்? நீங்கள் மட்டும் மேடையில் பேசிட்டா கட்டமைச்சிட முடியுமோ? ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை இளவுக்கு போகணும், எத்தனை கருமாதிக்கு போகணும், எத்தனை எட்டுக்கு போகணும் தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடி விங்கி உங்கள்கிட்ட. காரணம் பிள்ளைங்க நம்புகிறாங்க, இவரை 100% நம்புகிறாங்க. 1 ரூபா காசு வாங்காம போஸ்ட் போடுறாங்க. உலகம் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குது. ஈஸியாக வெல்லலாம். ஆனால் 30 சீட்டு வென்று அதுக்கப்புறம் 60 மாற்றணும். 30 மாறினாலே 15 பேர் ஓடிடுவாங்கிற பயம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம பேசுகிறதுக்கு பரவலாக ஓட்டு விழுந்துரும்னு. உள்ளேருந்து குமுறான் ஒவ்வொருத்தனும். சொல்லுவோம், எங்களுக்கு வேண்டியவங்களாவது பார்ப்பாங்கல்ல, நியாயத்தை பார்ப்பாங்கல்ல. உன்னோட தத்துவத்தை பிடிச்சிருந்தது வந்தோம், நாங்கள் தான் செலவு பண்ணோம். வா உங்கள் கட்சின்னு தான் சொல்லி கூப்பிட்டேன், என் கட்சின்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். இன்றைக்கி உன்னோட கட்சிங்கிற வச்சுக்க, நாங்கள் தனியாக கட்டமைக்கிறோம். முடியலைன்னா தோற்று விட்டு போகுது, கட்சி கலைஞ்சிட்டு கூட போகுது. மட்டை உழுகும் போது சரசரன்னு தான் விழுவோம், அந்த மட்டை தடம் பதிச்சுட்டு தான் விழுவோம். நாங்களும் வாழ்ந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளம் பண்ணிட்டு தான் போவோம். எதுவும் வெளில போகிறதில்ல சரியா? வெறுங்கரண்டி ஆட்டுவேன், எப்படி வேணாலும் ஆட்டுவான்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனாருக்கு கூற்றுக்கு இணங்க நான் 40 ஆங்கில இந்தியன் நான் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவாப்புல. கருப்பு சட்டையும் போட முடியாமல் அழுக்கு சட்டையும் போட முடியாமல் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவர் என்னமோ வாயில் எதையாவது பேசி விட்டு போகிறது தானேங்க. வள்ளுவனின் வார்த்தைக்கு நாங்கள் 40 நான் ஆங்கில இந்தியனை போட்டேன், பாராளுமன்றத்தில் ஆங்கிலம் பேச சௌரியமாக இருக்கும் சொல்லிட்டு போ. யார் கேட்க போகிறா? ஒரு நாள் முழுவதும் டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பியா? 1000 பேருக்கு மேலே நடந்திருக்கும். அவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. 10,000 பேர் 20,000 பேருக்கு மேலே அழிஞ்சு போயிருக்கான். தெருவோடு அழிஞ்சு போயிருக்கான். சில பேர் பொண்டாட்டி பிள்ளை பேரில் இந்த சொத்துனால தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அழிச்சு விட்டாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற 30 மாவட்ட செயலாளர் உதவி பண்ணியிருக்கான். என்னை வர வச்சுருக்கான். எங்களோட பிரச்சனையை பேசுன்னு சொல்லியிருக்கான். உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன், தயவுசெய்து பேசுங்கிறான். எல்லாரும் வெற்றி என்ன அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டார். புகழேந்தி மாறன் இந்த சனியனோட போய் எங்கிட்ட நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு வச்சுட்டு இவன்ட்ட போய் என்னத்தை சுரண்டிக்கிட்டுன்னு போயிட்டாப்புல. அம்மை எப்போ நம்மளோட உடல்வாகு போக்குவரத்து அப்படின்னு அவர் போயிட்டார். தயவுசெய்து நீயும் போயிடாத, தயவுசெய்து இதை 10 பேருக்கு உணர்த்திட்டு போ. ஒன்று நீ கட்டமைச்சிரு, இல்லை இருக்கிற கட்சியாவது திருந்துதான்னு பார்ப்போம். உங்களுக்கு என்னை பேச வைக்கிறதே கட்சிக்குள்ளே இருக்க ஆளுங்க தான். இந்த சட்டை போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? இதையும் கழட்டிட்டு என்னை தெருவில் விட்டுறணும்னு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. நான் போக மாட்டேன். எடுத்த வாமிட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு கிடையாது. என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா, ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்க போகிறாங்கன்னா, அவன் குடிகாரனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அவன் குடிக்க மாட்டான், சரியா? நல்லவனாக இருப்பான், ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டான். அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான். வீட்டில் போய் போத்திக்கிட்டு தூங்குவாள. 13 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன். இந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன், ஒன்றிய செயலாளர் சண்டை போட்டிருக்கேன். இப்போ போய் நான் போத்திக்கிட்டு தூங்கிடணுமோ? ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் அப்படியே இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் விரைவில் ஒரு கட்சியை கட்டமைப்போம். பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு கட்டமைப்போம். இதுவரை நாம் தமிழர் கட்சியில் நடந்த எந்த பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ ஏன் இன்னும் செயற்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் மாற்றாக நாங்கள் ஒரு கட்சியை கட்டமைப்போம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அவர்கிட்ட நிர்வாக திறமையே சுத்தமாக இல்லை, அவர்கிட்ட கட்டமைப்பு இல்லை, அவர் கட்சி சின்னத்தை கூட கவர்ந்து பண்ண முடியலை, வாய் மட்டும்தான். அந்த வாயை வச்சு அவரால் எவ்வளோ வசூலிக்க முடியுதோ அதை வசூலிக்க நினைக்கிறாரு. ஆனால் தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவர்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்லை, ஒரு ஸ்கில் கூட அவர்கிட்ட இல்லை. சின்னத்தையே அவரால் கவர்ந்து பண்ண முடியலை. திட்டமிட்டு பொய் சொல்கிறாரு. 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. இது பிஜேபி பிடுங்கிக்கிச்சின்னு 2021 மே மாதமே தெரியும். 6.57% ஓட்டு வாங்குகிறோம். இந்த சின்னம் நமக்கு சொந்தம் இல்லை, இதை நம்ம போராடினா தான் பெற முடியும்னு தெரியும். அப்போவே தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்ரு கொடுத்துருக்கலாம், இல்லை கேவியேட் போன்ற மனுக்களை கொண்டு போய் போட்டிருக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்து 12வது மாதம் 2023 5வது மாதம் சொல்லியிருக்கு நான் இத்தனாம் தேதி விண்டோ ஓப்பன் ஆகும்னு. அப்போ அந்த டயத்தில் இருந்து பார்த்துருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ இப்போ சின்னத்தை ஏமாற்றினா முடிக்கிட்டானா, இதுவும் இந்த உலகத்திலே சொல்லனா இது ஒரு திட்டமிட்ட செயல். இதுவும் திட்டமிட்ட செயல், இழந்ததும் திட்டமிட்ட செயல். ஏன்னா உலகம் முழுவதும் இருந்து பணம் போட்டிருக்கான். பணம் போட்டவன் ஏன்டா ஜெயிக்கலைன்னு கேட்பான். ஜெயிக்கலே ஏன்னு கேட்குறதுக்கு இது ஒரு காரணம். எனக்கு சின்னத்தை லாஸ்ட்டாக கொடுத்தாங்கோ, ஓட்டு மிஷினில் வேட்டு வச்சுட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, ஜனநாயகம் நெரிக்கப்பட்டது, கூக்குரல் இடுறதுக்கு இருக்கிறவனெல்லாம் பைத்தியக்காரனாக்குறதுக்கு. இல்லை அவர் சொல்கிறாருல்ல, நாங்கள் கமலஹாசனுடைய டார்ச் லைட் சின்னம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நாங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்கிறாருல்ல. கமலஹாசனுடைய சின்னம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் நீ தெரிஞ்சுக்கிட்ட. இந்த வார்த்தை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? ஒரு முழம் கயிறு இல்லை, அசிங்கமா இல்லை? 30 லட்சம் இளைஞர்களோட பணத்தை போட்டு நாசம் பண்ணி அவன் ₹1 டீ குடிக்கிற காசை போட்டு வீடு வீடாக கொண்டு சின்னத்தை சேர்த்துருக்கான். 30,000 காலாண்டு, 3,000 காலாண்டு, 4,000 காலாண்டு அடித்து கொடுத்துருக்கான். அச்சகத்தில் தேடிக்கிட்டு இருக்கான். அடித்ததுக்கு காசை நீ என்னமோ நான் கமலுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன்னா அது வரை என்ன பிடுங்கிட்டு இருந்தியா? அது வரைக்கும் எல்லாரையும் சொல்கிற செருப்புங்கிற, பருப்புங்கிற, உதிர்ந்த ரோமங்கள்ங்கிற. அப்போ ஒன்று என்ன சொல்கிறது? வெளியில் வர நிறைய பேர் தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய வேட்பாளர்களுக்கு இது இடம் கிடைக்காததுனால தான் வெளியில் வர்றாங்க, ஆதங்கத்தின் பெயரில் வெளியில் வர்றாங்க. ஆனால் அதை பொருட்படுத்த வேண்டிய தேவைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யார் வெளியில் வர்றவங்க தங்களுடைய வேட்பாளருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு வெளியில் வர்றாங்க? அவங்களாம் யார்? அஸ்ஸாமு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவா? இந்த கட்சிக்கு செயல்பட்டவங்க தானே.
அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ண வேண்டியது தானே, என்ன ஏதுன்னு புரிய வைக்க வேண்டியது தானே. அதுக்காக உதிர்ந்த மயிருன்னு சொல்லுவிய. கட்சியை கட்டமைச்சது யார்? நீங்கள் மட்டும் மேடையில் பேசிட்டா கட்டமைச்சிட முடியுமோ? ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை இளவுக்கு போகணும், எத்தனை கருமாதிக்கு போகணும், எத்தனை எட்டுக்கு போகணும் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பணங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இது என்ன மூலிகை பெற்றலா? உனக்கு மாதிரி ஊரில் இருந்தால் டீசல் போடுறாங்க, நாங்கள் போட்டு போகிறோம். எங்களோட காசை கொட்டி கட்டமைச்சிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம பேசுகிறதுக்கு பரவலாக ஓட்டு விழுந்துரும்னு. உள்ளேருந்து குமுறான் ஒவ்வொருத்தனும். சொல்லுவோம், எங்களுக்கு வேண்டியவங்களாவது பார்ப்பாங்கள்ல, நியாயத்தை பார்ப்பாங்கள்ல, என்னோட கட்சி புரியலை. எது உன்னோட கட்சி? உன்னோட தத்துவத்தை பிடிச்சிருந்தது வந்தோம், நாங்கள் தான் செலவு பண்ணோம். வா உன் கட்சின்னு தான் சொல்லி கூப்பிட்டேன், என் கட்சின்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். இன்றைக்கி உன்னோட கட்சிங்கிற வச்சுக்க, நாங்கள் தனியாக கட்டமைக்கிறோம். முடியலைன்னா தோற்று விட்டு போகுது, கட்சி கலைஞ்சிட்டு கூட போகுது. மட்டை விழுகும் போது சரசரன்னு தான் விழுவோம், அந்த மட்டை தடம் பதிச்சுட்டு தான் விழுவோம். நாங்களும் வாழ்ந்ததுக்கு இங்கே ஒரு அடையாளம் பண்ணிட்டு தான் போவோம். இந்த 6 மாதத்தில் நிறைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் வெளியில் வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு உள்கட்சி மோதல் இருக்குதா, இல்லை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க உள்ளே வந்து ஜாதிய கட்டமைப்புகள் இருக்குது, நிறையா அந்த மாதிரியான முரண்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது? சாதிய கட்டமைப்பு அது இதெல்லாம் இல்லைங்க. ஓன்லி பணம், ஓன்லி பணம். பணத்துக்காக என்ன வேணாலும் யாரை வேணாலும், யாருக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லைங்க. யாருக்கும் கட்சியிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி யாருக்கும் உண்மையாக இருக்கிறதில்ல. மொழி இனம்னு சொல்லி எதையாவது புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து மேடையில் கத்திட்டு போயிடுறது. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க மூத்த நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு போகிறாங்க, இதை திட்டமிட்டு வெளியேற்றப்படுறாங்க. எதுக்குன்னா இருந்தால் கேள்வி கேட்பான். இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன்ல, இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? இனிமேல் எவனையும் 2 முறை வேட்பாளராக போட்டக்கூடாது, இனிமேல் எவனும் பேச தெரிஞ்சவனா மாவட்ட செயலாளர் வைக்கக்கூடாது, இனிமேல் சட்டப்போட தெரிஞ்சவனா மாவட்ட செயலாளர் வைக்கக்கூடாது, சீவ தெரிஞ்சவனா, இந்த மாதிரி தான் முடிவு எடுப்பாப்புல. புரியுதா உங்களுக்கு? சும்மா அது வந்து அவர் எந்த ஜாதிக்கும் கூட உண்மையாக இருக்க மாட்டாப்புலங்க. நீங்கள் உண்மை நேர்மைங்கிறது விலையே கிடையாது அவர்கிட்ட. அப்புறம் ஏன் 13 வருஷம் இருந்தோம்னா, சரி கட்டமைப்போம் சரியாக வரும்னா சரியாக வரல. நான் தான் போகிறேன், வேட்பாளர் போட்டது சரியில்லைன்னு தான் சண்டை ஆரம்பிச்சது. ஏன் எனக்கு உரிமை இல்லையா? மாவட்ட செயலாளருக்கு உரிமை இல்லையா? எந்த வேட்பாளர் போடணும், இந்த வேட்பாளர் போடணுமா வேண்டாம் சஜஷன் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள், சொல்லக்கூடாதா? இல்லை, அதில் உங்களுடைய மனைவியின் பெயரையும் நீங்கள் சொல்லியிருந்துருக்கீங்க. ஏன் என் மனைவி நிற்கக்கூடாது? மாவட்ட செயலாளரோட மனைவி நிற்கக்கூடாதா? அவங்க மனசு தானே, அவங்களுக்கு புரிதல் இருக்காதா? அடுத்து இன்னொருத்தவங்களை கொடுத்தோம், அடுத்து காளீஸ்வரின்னு கொடுத்தோம்ல. அன்றைக்கி மகளிர் பாசறைக்கு இல்லாத போது மாவட்ட மகளிர் பாசறைன்னு போட்டால் அன்றைக்கி ஏன் போட்ட? இல்லை புரியலை. எங்கள் மனைவி என்ன வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்திருக்காங்களா? சரி, என் மனைவிக்கு என்ன, என்னோட மண்ணில் கூட வேலுநாச்சியார் பேத்திக்கு கொடு. நீ 3 கம்யூனிட்டியாகவே அந்த தேவர் கம்யூனிட்டியே படிப்பே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தேவர் கம்யூனிட்டியில் படித்த பிள்ளைங்களே இல்லை, இன்னும் நாகரிகமற்றே திரிகிறாங்க. முக்குளத்தோர் கம்யூனிட்டியில் நாகரிகமற்று திரிகிறாங்க. எங்கேயோ ஒன்று படிச்சிருக்கு, திருவாரூரில் தான் படிச்சிருக்க, திருவையாறில் தான் படிச்சிருக்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கலாம் காட்டுமிராண்டியா தெரியுறானே, பிள்ளைகளை படிக்க வைக்கலையே, அங்கே ஒரு வேட்பாளர் கிடைக்கலையே. மேடையில் பேச தெரியாது, எதிர்த்து பேச தெரியாது, வில்லு விட தெரியாது, அம்பு விட தெரியாதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு பார்த்து சேர்க்க வேண்டியது தானே ராஜா? இந்த வாட்டி வேட்பாளர்கள் 20 பேருக்கு மேலே வந்து நாங்கள் 20 பேர்கிட்ட நாங்கள் மருத்துவர்களை தேர்வு செஞ்சுருக்கோம்னு வேறு அவர் பெருமைப்பட்டார். ஏங்க எதுவும் வெளில போகிறதில்ல சரியா? வெறுங்கரண்டி ஆட்டுறவன் எப்படி வேணாலும் ஆட்டுவான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனாருக்கு கூற்றுக்கு இணங்க. நான் 40 ஆங்கில இந்தியன் நான் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவாப்புல. அன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் டிவியில் பேசுவீங்க, அவ்வளோதான் வேலை அவர் வேலை. இந்த 40 பேரும் எலெக்ஷனில் படுற வெளிச்சத்தை வச்சு, எலெக்ஷனில் இந்த பசங்க பக்கத்தில் ஓட்டு கேட்கும்போது பிரச்சனைகள் வரும்ல, அது வழக்கு பதிவாகும்ல, அந்த வழக்குக்கு நின்று பிரச்சனையை தீர்த்து விட்டு வருவாங்களா? எலெக்ஷனோடு ஓடிடுறவங்க தான். அதுக்கப்புறம் ஏங்க 540 வேட்பாளர், எத்தனை பேர் கொத்தனார் வேலை சித்தாள் வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 236, அடுத்து ஒரு 236, இடையில ஒரு 40. எங்கே எல்லாம் கொத்தனார் வேலை சித்தாள் பாதிக்கு நிகராக பார்த்துக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல், சாதா டீ கடையில் குடிக்க முடியாமல், கருப்பு சட்டையும் போட முடியாமல், அழுக்கு சட்டையும் போட முடியாமல், பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவர் என்னமோ வாயில் எதையாவது பேசி விட்டு போகிறது தானேங்க. வள்ளுவனின் வார்த்தைக்கு நாங்கள் 40 நான் ஆங்கில இந்தியனை போட்டேன், பாராளுமன்றத்தில் ஆங்கிலம் பேச சௌரியமாக இருக்கும் சொல்லிட்டு போ. யார் கேட்க போகிறா? ஒரு நாள் முழுவதும் டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பியா? இப்போ நீங்களும் சொல்கிறீங்க நிறையா வந்துட்டு இளைஞர்கள் வந்து பணம் அனுப்புகிறாங்க, அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அது எந்த? நான் சொல்கிறேன், நல்லா முதல்ல கவனமாக கேட்டுக்கோங்க சரியா? ஏடிஎம்கே பிஜேபியை பற்றி பேசுகிறது கிடையாது.
டிஎம்கே பிஜேபியை பற்றி பேசுகிறது கிடையாது. சரியா? ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது கிடையாது. டிஎம்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறது எது? பிஜேபி. நெகட்டிவாவோ ப்ளஸ்ஸாவோ பிஜேபியை பற்றி நெகட்டிவாவோ ப்ளஸ்ஸாவோ பேசுகிறது யார்? நாம் தமிழர் கட்சி. இந்த பேச்சு நடக்கணும்னு தான் இந்த என்ஐஏ சோதனையே. என்ஐஏ சோதனை நடத்தினா குறைந்தபட்சம் ஒரு ஆதாரம் இல்லாமல் தான் நடக்குமா? 3 வீட்டுக்கு போனால் நீ ஒரு புளி மூட்டை கூட எடுத்துகிட்டு வரலன்னா 3 வீட்டு அப்போ எப்படி நீ கிளம்பி போன? ஒன்று என்ன சாதாரண சோதனை என்ன? நீ போனது ஆளை தூக்கியிருக்கணும்ல, எவிடன்ஸோட இல்லையா போயிருக்கணும். என்ஐஏக்குள்ள மரியாதையே போச்சே. அன்னைக்கு மீடியாவில் பேசணும், நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசணும். நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசும்போது நாம் தமிழர் கட்சியில் ஒரு 30 பேர் 30 லட்சம் பேர் ஐடி விங்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பிஜேபியை பற்றி பேசணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஓடணும்னா எத்தனையோ கோடி கொடுக்கணும். 5 நிமிஷம் ஊடகத்தில் ஒரு விளம்பரமோ ஏதோ போகணும்னா எத்தனையோ கோடி கொடுக்கணும். 3 வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க. அன்றைக்கி 2 நாளாக பிஜேபியும் நாம் தமிழரும் பிஜேபியும் நாம் தமிழரும் தான் பேசப்பட்டது. உண்மையா பொய்யா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒரு யூடியூபர் வீட்டுக்கு போனால் பிஜேபிக்கு கெட்ட பேர் வரும்னு தெரியுமா தெரியாதா? அப்போ குறைந்தபட்சம் அங்கேருந்து ஒரு புளி மூட்டையாவது தூக்கிட்டு வந்து இதை தூக்கிட்டு வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கணுமா இல்லையா? காட்டலை. உங்களுக்கு புரியுதா இங்கே திட்டமிட்டது? இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு வேளை இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, இந்த சின்ன கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். காரணம் என்ன? ஆனால் கிடைக்கக்கூடாது. எப்படி கிடைக்காதுன்னா, இவருக்கு கொடுத்து 3 மாதம் ஆச்சு. இவர் 3 மாதத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு போஸ்டரு பிரிண்டரெல்லாம் அடிச்சிருந்தாருன்னா இந்த 5 கோடி ரூபா யார் கொடுக்குறது? தேர்தல் ஆணையம் கொடுக்குமா? அவருக்கு அந்த சின்னத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுக்க? இல்லை தீர்ப்பு சொல்கிற நீதிமன்றம் கொடுக்குமா? அப்போ அவருக்கு 5 கோடி ரூபா வீணாக போகுதுன்னு அவர் கிளைம் பண்ணுவார்ல. நாம் தமிழர் கட்சி அதை கொடுக்க ரெடியாக இருக்குங்க. அதெல்லாம் கொடுக்காது. வாங்கி தான் பழக்கம், கொடுத்த பழக்கம் இல்லை. என்ன அதாவது ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னா, இவங்க இது திட்டமிட்ட வேலையாக கூட இருக்கலாம். நீ எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் நான் கோர்ட்டுக்கு வர்றேன், நம்மளை பற்றியே ஒரு மாதம் பேசட்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நம்மளை பற்றியே பேசட்டும்ங்கிறது நோக்கம். இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி நாம் தமிழருக்குள்ள இந்த நிர்வாகிகளுக்குள்ளேயே இவ்வளோ சிக்கல் இருக்கிறது. நாம் தமிழரோட அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காது. நாம் தமிழர் கட்சி நல்லா வளரணும். ஆனால் சீமான் தலைமை எடுத்தால் அது வளரவே கூடாது. சீமான் தலைமை எடுத்தால் அது விஷச்செடி. திமுக கூட வளரட்டும், அதிமுக கூட வளரட்டும், அவங்கள என்ன கொள்ளையடிப்பாங்க, அதை போகிற போக்கில் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது விஷச்செடி, ஹிட்லரை விட மோசமானது. நாம் தமிழில் மாற்று தலைமை இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? தலைமையே இல்லைங்க. நீங்கள் ஏங்க மாற்று தலைமை? அது எதுவுமே இல்லைங்க. அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஒன்லி மேடை பேச்சுங்க. சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை பேசுவாப்பிலங்க. இவ்வளவு தாங்க. நீங்கள் இதுக்கு ஏன் வேல்யூ கொடுக்குறியா? இல்லை, எனக்கு தெரியுங்க. எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்ட ஒன்றிய செயலாளர் பட்டியலை இன்றைக்கி நைட்டு வெளியிட சொல்லுங்கள், பார்த்துருவோம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? உள்கட்டமைப்பே திட்டமிட்டு செய்யலை. இல்லை, இத்தனை ஆண்டுகளாக நீங்களும் மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. அப்போ நீங்களும் அந்த இதில் இப்போ கொடுத்ததை நானே அங்கீகரிக்க முடியாதுல்ல? நானே அங்கீகரிக்க முடியுமா? அங்கீகரிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அங்கீகரிக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லையா? பூத்து கமிட்டிலையும் ஒவ்வொரு பூத்துக்கு 2 பேரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போய் கேட்குறது, சரி போட்டுக்கம்மா, அவன் இப்போ காசு வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு காசு இல்லை, வேலை பார்ப்பான். அப்புறமா 11 மணிக்கு மேலே போயிடுவாங்க கிளம்பிட்டு. அது மாதிரி கட்சியின் நிதிகளை தன்னோட சொந்தமாக பயன்படுத்திக்கிறான்னு உள்ள ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. எந்த அளவுக்கு அந்த மாதிரி நடக்குது? நான் ட்ராவல்ஸ் நடத்தினேன், அப்புறம் செங்ககால்வானை நடத்தினேன், அதுக்கப்புறம் தேங்காய் கொப்பரை உடைச்சேன். இந்த மாதிரி நான் ஏதாவது தொழில் பண்ணேன். அவர் என்ன தொழில் பண்ணார் எனக்கு தெரியலையே. 6 காரு, 2.5 லட்சம் ரூபா வண்டி வாடகை, வீட்டு வாடகை, 6 புது காரு, வீட்டில் 30 பேருக்கு சாப்பாடு. விஜயலட்சுமியா, அதுக்கு மாதம் 50,000. நம்மளா சொல்கிறோம்? அந்த மாதிரி தானே சொல்லுது. அதெல்லாம் எங்கேருந்து வருது? மறுபடியும் அந்த அம்மா கிளம்பியிருக்காங்க. அது லூஸு, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அது லூஸை தொட்டது. இது ஒரு லூஸு, அது ஒரு லூஸு. அவரை சுற்றி இந்த நிர்வாகிக்கிற கட்டமைப்புன்னு ஒன்று இருப்பான்ல, நிர்வாகிக்கிற ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 7-8 பேர் நிர்வாகிக்கிறான். அதாவது 4வது கட்டத்தில் 5வது கட்டத்தில் இருக்கிறவன் பிரச்சனையே இல்லை. அவன் என்னமோ நம்ம குமிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கொடியை ஏற்றி 4 ஆங்கிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அவனை திருப்திப்படுத்தி விட்டுருவாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு கொடியை ஏற்றுவாங்க, 4 திசையிலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அவனை திருப்திப்படுத்திடுவாங்க. இந்த கட்டமைப்பில் இருக்காங்க பாருங்கள், ஒரு தொகுதிக்கு ஒரு 25 பேர். அந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் 2ஆம் கட்டம் மொத்தமாக காலியாயிரும். 13 வருடமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. பொருளாதார ரீதியாகவும் நான் பின்தங்கி இருக்கிறேன், வேணா அவரோட அஃபிடவிட்டோட ஒத்து பாருங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு பாதிப்புகள் எவ்வளோ பேருக்கு நடந்துருக்குது?
அதெல்லாம் ரொம்ப சண்டாளங்க, லட்சம் பேருக்கு மேலே நடந்திருக்கும். அவ்வளோ பேருக்கு நடந்திருக்கும். 10,000 பேர் 20,000 பேருக்கு மேலே அழிஞ்சு போயிருக்கான், தெருவோடு அழிஞ்சு போயிருக்கான். சில பேர் பொண்டாட்டி புள்ள பேரில் இந்த சொத்துனால தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அழிச்சு விட்டாங்க. இன உணர்வு ஆந்திராவில் போட்டு அடித்தான், கட்டையை போட்டு அடி நான் அடித்தான் பாருங்கள், சல்லார் அடித்தோன்னே ஐயோ நம்ம ஆளை போட்டு அங்கே அடிக்கிறானேன்னு கொதிச்சு நான்லாம் குன்றத்தூர் ஆந்திரா பேங்க் அடித்து உடச்சிட்டு கேஸ் வாங்கினேன். சரிம்மா, அதெல்லாம் உணர்வோடு நம்மளை கோத்து விட்ருவாப்புல, கரெக்டாக கொண்டாந்து கோத்து விட்ருவாப்புல. இப்போ நீங்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருந்தீங்க, பொது உடைமை நாம் தமிழர் கட்சி. இதில் நிர்வாகிகளை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க? எப்போ இதுக்கான முன்னெடுப்பு இருக்கு? இந்த தேர்தலில் யாருக்கு சரின்னு பார்த்து களமாடுவோம். இதிலேருந்து வெளியில் வந்தவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் 1 வருஷம் 6 மாதத்துக்கு அலைஞ்சு கட்டமைச்சிட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டம்லாம் தெளிவாக இருக்கும். எங்களோட பொதுக்குழு கூட்டத்தில் பேச்சாளர்லாம் பேச மாட்டான், சரியா? பொதுக்குழு உறுப்பினர் பேசுவான், மாவட்ட செயலாளர் பேசுவான். மூடின கவரில் எலெக்ஷன் பண்ணுவோம், சரியா? ரிட்டைர்மெண்ட் சர்ச் லெவலில் உள்ளவங்களை வச்சு அந்த தேர்தலை அழகாக நடத்தி பொது உடைமையாகவே இருக்கும். அந்த கட்சி சீமானோடது, சஞ்சியோடது, வெள்ளிதாசோடதெல்லாம் கிடையாது, பொதுவாகவே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கான பழைய நிர்வாகிகள் யாரெல்லாம் இப்போதைக்கு ஒரு பட்டியல், உத்தேச பட்டியல் எதுவும் ரெடி பண்ணி இந்த ப்ரெஸ் மீட்டுக்கே வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற 30 மாவட்ட செயலாளர் உதவி பண்ணியிருக்கான். என்னை வர வச்சுருக்கான், எங்களோட பிரச்சனையை பேசுன்னு சொல்லியிருக்கான். உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன், தயவுசெய்து பேசுங்கிறான். எல்லாரும் வெற்றி அண்ணன் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டார். புகழேந்தி மாறன் இந்த சனியனோட போய் எங்கிட்ட நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டு வச்சுட்டு இவன்ட்ட போய் என்னத்தை சுரண்டிக்கிட்டுன்னு போயிட்டாப்புல. அம்மையப்போ நம்மளோட உடல் வாகு போக்குவரத்து அப்படின்னு அவர் போயிட்டார். தயவுசெய்து நீயும் போயிடாத, தயவுசெய்து இதை 10 பேருக்கு உணர்த்திட்டு போ. ஒன்று நீ கட்டமைச்சிரு, இல்லை இருக்கிற கட்சியாவது திருந்துதான்னு பார்ப்போங்கிறதுக்கு என்னை பேச வைக்கிறதே கட்சிக்குள்ளே இருக்க ஆளுங்க தான். இப்போ மீண்டும் உங்களை கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குதா? இல்லை இந்த சட்டை போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? இதையும் கழட்டிட்டு என்னை தெருவில் விட்டுறணும்னு நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. நான் போக மாட்டேன். எடுத்த வாமிட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இப்போதைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தெற்கு மண்டல செயலாளராக இருந்திருக்கேன். அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன். 2016 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்திருக்கேன். 2021 செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்து 26,800 ஓட்டு வாங்கியிருக்கேன். தொடர்ச்சியாக 13 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒன்னோடது அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே வர வச்சாங்க. ஈழத்தில் நடந்த இன்னல்களை மக்கள் மொழியில் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர் வாயால் முன்மொழியும் போது அது நியாயம் சரிதான் பட்டது. அந்த வார்த்தைகளில் நம்பி இது ஒரு நாம் தமிழ் இனத்துக்கு நம்ம போராட்ட களத்தில் நிற்கணும்னு சொல்லி அவரை நம்பினாங்க. இதில் தொடர்ச்சியாக களமாட ஆரம்பித்தோம். தொடர்ச்சியாக களமாடி காலப்போக்கில் போக அவர் அந்த கட்சியை பயன்படுத்தி அவரோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டு நியாயமான கோரிக்கைகளை கூட அவர்கிட்ட கேட்க முடியாத ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு நகர்ந்த மாதிரி அவர் எங்களை கட்சியை விட்டு வெளியில் போ, இது கட்சி என்னோடது, இதில் ஜனநாயகம்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் எல்லாரையும் வந்து ஒருமையில் பேசுகிறதும் கட்சியை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறதும் அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு. 13 ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அதாவது வந்து சிவகங்கைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க, வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. மாவட்ட செயலாளராக நான் என்னோடய வேட்பாளரை கொடுக்குறதுல ஒன்று என்னோடய மனைவி. நான் சொல்கிறேன், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு மாற்றலாகி வந்ததுனால இவங்களை வேட்பாளரை அறிவித்தா இந்த பக்கம் என்னோடய அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அவர் பின்னாடி பார்க்கலாம், இப்போ இதை விட பெட்டர்னாரு. சரின்னு இன்னொரு அண்ணனோட பெண் வேட்பாளருங்கிறனா இன்னொரு அண்ணனோட மனைவியை கொடுக்குறோம், அதை விட பெட்டர்னார். சரின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தரான அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரிங்கிற பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம். இந்த வேட்பாளர் தான் அப்படின்னு நம்ம கேட்கல, என்னோட மனைவிக்கே கொடுத்து தான் ஆகணும், இல்லை அடுத்தவங்க அப்படின்னா நிற்கலை. நம்ம ஒரு 3-4 சாய்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்காமல் திருவையாறுலேருந்து எழிலரசின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து போடுறாரு.
அதை வந்து நம்ம அண்ணே எங்கள் பகுதியில் போட்டாக்க எங்களுக்கு களமாட சௌரியமாக இருக்கும், அதனால் எங்களுக்கு நிதி பிரச்சனையும் கொஞ்சம் தீரும், மண்ணின் மைந்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை. எந்த பதிலுமே சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை என்னையவே கேட்காம அவரே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு அவரே தேர்தல் பணிக்குழுன்னு ஒன்று அமைச்சு என்னை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம அவர் போட்ட வேட்பாளருக்கும் சரி தலையெழுத்து அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இருந்தாலும் அவரோட பய உணர்வு நம்ம வேலை பார்க்காம விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இவர் தேர்தல் டயங்களில் இதையே வாடிக்கையாக வச்சுருக்காரு. கேட்டாக்கா நான் நிறுத்துறது தான் வேட்பாளர். திராவிட கட்சிகள் வந்து திருவாரூர்லேருந்து சைதாப்பேட்டையில் நிப்பாட்டலையா, மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் நிப்பாட்டலையா அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் நாங்கள் அந்த கட்சிக்கு போகலை. மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னு முழக்கம் வச்சார். அப்போ மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும்னா முதலமைச்சராக மட்டும்தான் ஆகணும். உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாம், நிதித்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாமா? மண்ணின் மைந்தர் மண்ணை ஆளணும்னா அந்தந்த மண்ணுக்கு சேர்ந்தவங்க தானே எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். இது நியாயமான கோரிக்கை தானே. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியலை. அதே போல் அவர் என் மேலே நம்பிக்கை இருந்தால் இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, அவர் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அவர் போகிற காலங்களில் அவர் வந்து பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியாக இருக்கார். சின்னத்தை கூட பாதுகாக்க முடியலை. 2021 மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது. அப்போவே தெரியும் சின்னம் நமக்கு போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு. 6.57% தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம். அப்போ இந்த சின்னம் நம்ம போராடினா தான் கிடைக்கும்னு நல்லாவே தெரியும் போது அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு பிஜேபி பிடிங்க 30 லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு. நம்மளை வந்து பிஜேபி முடக்க பார்க்குது, பிஜேபி நம்மளை அடக்க பார்க்குது, திராவிட கட்சிகள் நம்மளை அடக்க பார்க்குது, நம்மளை சின்னத்தை பறிச்சுக்கிட்டான். சின்னத்தை பறிக்கவே இல்லை. 2021 மே மாதமே தெரியும் இந்த சின்னம் இனிமேல் நமக்கு போராடினா தான் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் அதில் கவனமாக இருந்திருக்கணும். அவர் அதில் கவனம் செலுத்தாமல் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தெருவாக வீடாக கொண்டு போய் சொந்த பணங்களை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இந்த கடந்த இயர் கூட, இந்த மாதம் கூட சரி, இந்த வருஷம் கூட நான் 3000 காலாண்டு அடித்து வீடாக கொடுத்துருக்கேன். 3000 காலாண்டுக்கு 90,000 ரூபா ஆச்சு செலவு. விவசாய சின்னத்தை அடித்து கொடுத்துருக்கேன். இவர் அசால்ட்டாக, அதாவது 2021 சின்னம் போராடினா தான் கிடைக்கும். 19/5/2023 அப்போ தேர்தல் கமிஷன் சொல்லுது எங்களோட விண்டோ 17/12/2023 அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லுது. 17/12/2023 அன்னைக்கு விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லுது. ஒரு ஆளை 6,000 ரூபா சம்பளத்துக்கு போட்டு அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தால் அன்னைக்கு 9:59க்கு அந்த சின்னத்தை கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருப்பான். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருந்தா குலுக்கல் முறையில்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நாங்கள் ஓவரால் 6.57% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் 30 தொகுதிக்கு மேலே நாங்கள் 12% ஓட்டு வாங்கியிருக்கோம். எனவே இது எனக்கு முன்னுரிமையாக கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுவிட்டு நான் அந்த நிதி வசூலித்தேன், மக்கள் வெள்ளத்தில் இருந்தேன், மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை பார்க்குறக்கும், மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் போது தானே உன்னால் திரள் நிதி கேட்க முடிஞ்சது. திரள் நிதி வேணும்னு அப்போ தானே கேட்க முடிஞ்சது. அதே போல் தொடர்ச்சியாக இந்த தப்பை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். 2016 எலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு, சிவகங்கையில் கோட்டைக்குமார்னு ஒரு தடவை நிப்பாட்டுறாரு. 2021 கோட்டைக்குமாரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாட்டுறாரு. சிவகங்கைக்கும் திருப்பத்தூருக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. இவர் சிவகங்கையிலே நிப்பாட்டினா வாக்கு சதவீதம் அதிகமாகும். ஆனால் என்ன பண்ணுறாரு, மல்லிகான்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து சிவகங்கையில் நிப்பாட்டுறாரு. இவரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாட்டுறாரு. திருப்பத்தூரில் இருந்த சிவராமங்கிற பையனை கொண்டு போய் திருமயத்தில் நிப்பாட்டுறாரு. இந்த 3 தொகுதியிலையுமே பயலுக வருத்தப்படுறாங்க. வேலை பார்க்குறவங்க சிரமப்படுறாங்க, மனசு கஷ்டத்தோட வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் எந்த செருப்பை நிப்பாட்டுறனோ நீ வேலை பார்க்கணும், எந்த நாயை நிப்பாட்டுறனோ வேலை பார்க்கணுங்கிறார். கட்சியில் நியாயமான ஆள். ஆனால் இதில் ஒரு அரசியல் என்ன பண்ணுறாரு, அவர் திருப்பத்தூரில் இருக்கிற மருது அழகராஜை தோக்கடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அதனாலேயே சிவகங்கையை சேர்ந்த கல்லர் கம்யூனிட்டியான கோட்டைக்குமாரை கொண்டு வந்து அதே கல்லர் கம்யூனிட்டியான மருது அழகராஜை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். இதை வந்து கட்சியில் இருக்கிற யாருக்கும் காட்டிக்கிறது இல்லை, அவராகவே ஒரு ரெடி பண்ணிக்கிறது. அவர் தனக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கிறது, தொடர்ச்சியாக ரெடி பண்ணிக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்கள
மன வருத்தத்தில் வெளியில் போகிறவங்கள உதிர்ந்த மயிருங்கிறது, பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது, சாக்கடை அடைப்புன்னு சொல்கிறது. 13 ஆண்டுகளாக சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க இருக்காங்க. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்கே அழிந்த இளைஞர்கள் அதிகம். மூளை கரெக்டாக சாத்தியம் இல்லாததை பேசுறது. உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடை தனியாக பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது சாத்தியமா? அது நடக்காததை பேச ஒரு கட்டமைப்பு கூட இல்லை. சின்னத்தை பிஜேபி பறிச்சுக்கிச்சுன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? உள்கட்டமைப்பே இல்லை. உள்கட்டமைப்பை கட்டமைக்க விடுறதில்லை. என்னைக்கு தேமுதிமுகவிலேருந்து 5 பேர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்ம கட்சியிலேருந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆக்குனா அவன் கண்டிப்பாக போயிடுவான் அப்படிங்கிற பயம், அப்படிங்கிற ஒரே பயத்தினால அவர் தொடர்ச்சியாக யாரையுமே ஆக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறார். யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது, உறுதியாக வெளிச்சப்படக்கூடாது. அதுதான் அவரோட நோக்கம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் இங்கேருந்து அங்கே போய் மாவட்ட செயலாளர், காரணம் அங்கே கட்டமைப்பு இல்லை. சரின்னு எடுத்து கட்டமைப்பு பண்ணுறோம். ஏற்கனவே இருக்க மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல சுமூகமான உறவாக இருக்குது. ஆனால் அவரே எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், அந்த மண்டல செயலாளர் இல்லை, அவனை செருப்பால் அடித்து பற்றி விடுன்னு சொல்கிறார். என்கிட்ட இருக்கு ஆடியோ. நான் சரி அண்ணனே சொல்லிட்டாருன்னா அதுலேருந்து அந்த மண்டல செயலாளரை இக்னோர் பண்ணிவிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கும் அவருக்கும் பகை வருது. ஒரு கட்டமைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருந்தார். அந்த கட்டமைப்புக்குள்ள ஆளாளுக்கு 3 பேரை வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு ஒரே கலவரமாச்சு. என்னடா அண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம். அண்ணன்ட்ட சேர்க்க முடியலைன்னு நினைக்கும் போது இவரே நான் கட்டமைப்பு பண்ணுறேன்னு கீழே இறங்குறாரு. இறங்கி ஊருக்கு போய் போர்டு நடத்துகிறார். போர்டை போட்டு ஒரு தொகுதியை 3 தொகுதியாக பிரின்னு சொல்கிறார். ஒரு தொகுதியை 3 தொகுதியாக பிரிக்கும் போது ஏற்கனவே பொறுப்பில் இருந்தால் பிரச்சனை பண்ணுறான். சரி, அதையும் மீறி தாங்கி நின்று பிரிக்கிறோம். பிரித்தா போஸ்டிங் போடுறதே இல்லை. இந்த நொடி வரையும் போஸ்டிங் போடலாம். தேர்தல் வந்தோடனே அவன் நம்பரை கொடு, இவன் நம்பரை கொடு, ஒன்றியத்தை கூட அதை கொடு. ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது. பவுன்சர்களை வச்சு அடித்து விரட்டுறது, நாய விரட்டுற மாதிரி. ஒரு 4 பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது. இப்போ அவங்களே வச்சு வேலை வாங்கு. கட்சி என்னோடது என்னோடது என்னோடது, நீ தான் சொத்தை, உன் சொத்தை தானே வித்து வளர்த்தா கட்சியா? இப்போ நீவே வந்து நின்று வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன். வெறுங்கை ஆட்டமை எப்படி வேணாலும் ஆட்டலாம், நான் பார்த்துக்கிறேன். தோக்க போறேன்னு தெரியும், அதனால நான் பார்த்துக்கிறேங்கிற. நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு விடு, நீ ஒரு தொகுதி ஜெயிச்சு, நான் இந்த இந்தியா பிரஜை, நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன். உனக்கு கட்டமைப்பு இல்லை, நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற. எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க, எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க, மிஷினில் சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க, இதெல்லாம் தான் எப்பவுமே பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல. கட்சியை கலைச்சிரு. எப்போ இந்த காரணத்தை சொல்றதுக்கு நீ தயாராகிட்டு இருக்க. ஏன்னா உனக்கிட்ட ஒன்றிய செயலாளர் இல்லை, வட்ட செயலாளர் இல்லை, ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்லை, மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை, ஒற்றுமை இல்லை, காசை கொடுக்கல, உலகம் முழுவதும் வசூலிக்கிற. இந்த உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் இருந்து, அதுவும் ஸ்பெஷலாக திருப்பத்தூர் தொகுதியிலேருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அத்தனை பேர்கிட்ட இருந்து பணம் வசூலிக்க. ஆனால் மேலேருந்து 10 பைசா கூட இது வரையும் யாருக்கும் கொடுத்ததில்லை. 13 ஆண்டுகளாக 3 மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கட்சிக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, வெளியில் போங்கிறார். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதன் காரணம் அப்படியே இருக்கு. வட இந்தியர்கள் குடியேற்றம் இருக்கு, அங்கங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இவர் ஆள் கிடையாது. இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை. கட்சியை சொந்தமாக்கிக்கணும், ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு, பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானாக இருந்தால் சுட்டு கொண்டு. முதல்ல ஓம் பிரச்சனை, பொம்பளை பிரச்சனை தெரியா? ஓம் பிரச்சனையே தீரு, சுட்டு கொண்டுருவேங்கிறாரு. அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் இவர் சுட்டுக் கொள்றதுக்கான ஆள் கிடையாது. ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு தமிழ் சமூகமே நாசமாக போச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினா அவன் மூளை மொத்தத்தை கரெக்டாகி அவனை தொழிலிருந்து அப்புறப்படுத்தி, பொருளாதாரத்திலேருந்து அப்புறப்படுத்தி, அவனை திருவோடி அந்த வச்சு. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை. அவருக்கு கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது. ஒரு ஒன்றிய செயலாளருடைய வேலையோ, ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய வேலையோ, மாவட்ட செயலாளருடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையோ, தொகுதி பொறுப்பாளர்கள் வேலையோ அவருக்கு தெரியாது.
அவருக்கு தெரியாதனால அவருக்கு இந்த மேடை பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டே போனா ஓட்டு வந்துருங்கிறாரு. அவருக்கு கீழே இருக்க தொகுதி பொறுப்பாளர் ஒரு மாசத்துக்கு ஒரு தொகுதி முழுவதும் 30 கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும். 8க்கு போகணும், இலவுக்கு போகணும், கர்மாதிக்கு போகணும், காடாத்துக்கு போகணும், கும்பாசத்துக்கு போகணும். இதெல்லாம் போனாதான் அந்த உறுப்பினர்களை தக்க வச்சுக்க முடியும். மற்ற கட்சிக்காரங்க போறாங்க. சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு அது புக்கு படிக்கிற எல்லாரும் சொல்லுவான். உலக நாடுகள்ல இருந்து தம்பிங்க கட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து பேச மேடையில் போற போக்கில் பேஸ்புக்ல பேசிட்டு போறது கிடையாது. அந்த கட்டமைப்பு வலுப்பெறணும்னா ஒரு தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வீட்டில் போய் நிற்கணும். அந்த மாவட்ட செயலாளர் போய் நிற்கணும், அந்த பொறுப்பாளர் போய் நிற்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை பிரிச்சுட்டானா இங்கே போய் நியாயம் என்னன்னு பார்க்கணும். அவனை போலீஸ் கூட்டி போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்கணும். அப்ப அந்த பகுதியில் இருக்கிறவன மேல வெளிச்சம் பட்டாதானே கேட்பான். அவன் மேல வெளிச்சம் உன்னோட பவுன்சரை போய் வச்சுப்பா. நீ அரசியல் நடத்திடுவியா? வாட கட்டமைச்சிருவியா? நீ ஏங்கச்சு 13 ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சு விட்டு ஏங்காச்சுங்கிற ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற. என்ன திமிரு தெரியுமா? எல்லாம் சின்ன பயலுங்க, நம்மளை என்ன பண்ணி போடுவாங்க. நம்ம வாய் இருக்கு, எப்படி வேணாலும் வடை சுட்டு போடலாம் அப்படிங்கிற திமிரு. பொய்ய பரப்புறது, தொடர்ச்சியா பொய்ய சொல்றது, பொய் மேல பொய் சொல்றது. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்கா இருக்கு ஐடிவிங்க உங்கள்கிட்ட. காரணம் பிள்ளைங்க நம்புறாங்க, இவரை 100% நம்புறாங்க. ₹1 காசு வாங்காம போஸ்ட் போடுறாங்க. உலகம் முழுவதும் 24 மணி நேரம் இயங்குது. ஈஸியா வெல்லலாம். ஆனா 30 சீட்டு வென்று அதுக்கப்புறம் 60 மாத்தணும். 30 மாறினாலே 15 பேர் ஓடிடுவாங்கிற பயம். அதனால எப்பவுமே ஆகக்கூடாது. வசூலிக்கிற லெவல்லே கட்சி இருந்துக்கணும். பல பேர் பேஸ்புக்ல கும்பிடுறான், பல பேர் போடா சனியன்ட்ட போய் என்ன சண்டை போட்டுக்கிட்டுன்னு போயிடுறான். நானும் போயிருப்பேன். அப்படி என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது. ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா, ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா, அவன் குடிகாரனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அவன் குடிக்க மாட்டான், சரியா? நல்லவனா இருப்பான், ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டான். அவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாத மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான். மண்ணுக்கு அன்பிட்டா ஆக்கி வச்சிருப்பாப்ல. அவன் தீராத பைத்தியம் இல்லை, திருத்தவே முடியாத பைத்தியம் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவன் கிட்ட நெருங்குவான், கட்டமைப்பு கிட்ட நெருங்குவான். கட்டமைப்பு கிட்ட நெருங்கும் போது இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும். இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும் போது செருப்புன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவான். முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து சிவகங்கைக்கு ஒரு வேட்பாளர் போடணும், படித்த வேட்பாளர் போடணும். சிவகங்கை வேலுநாச்சியார் மண்ணு. அந்த வேலுநாச்சியார் மண்ணில் முக்குளத்தோர் சமூகத்தில் படித்த பொண்ணு இல்லையா? என்ன முக்குளத்தோர் சமூகம் முழுவதும் காட்டு மிராண்டியா திரியிறமா? காட்டு மிராண்டியா இன்னும் பெண்களை படிக்க வைக்காம திரியிறமா? வேலுநாச்சியாரோட பேரம்பேத்தி எதுவுமே படிக்கலையா? எங்கேயோ ஒண்ணுதான் படிக்குதா? அந்த சமூகத்தில் இருக்க பிள்ளைங்களாம் மேம்பட்டுருச்சு. ஐஏஎஸ்ஆ இருக்கு, ஐபிஎஸ்ஆ இருக்கு, கலெக்டரா இருக்கு, டாக்டரா இருக்கு. ஆனா இல்லாத மாதிரி, மேடை பேச தெரியாத மாதிரி. என் கட்சியில சேர்க்கும் போது மேடை பேச தெரியுமான்னு சேர்க்க வேண்டியதானே? இது சரியா வராது. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் நோக்கம் அப்படியே இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்க விரைவில் ஒரு கட்சியை கட்டமைப்போம். பொது உடைமை நாம் தமிழர் கட்சின்னு கட்டமைப்போம். இதுவரை நாம் தமிழர் கட்சியில் நடந்த எந்த பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், மாவட்ட செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ ஏன் இன்னும் செயற்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் மாற்றா நாங்கள் ஒரு கட்சியை கட்டமைப்போம். பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினரை தேர்வு செய்வோம். ஜனநாயக முறைப்படி மூடிய கவரில் ஓட்டின் அடிப்படையில் தேர்வு செய்வோம். பொறுப்பாளர்களை நியமிப்போம். தமிழர்களுக்கான பிரச்சனையை பேசுவோம். இந்திய ஒன்றியத்தோடு இணைந்து கட்டாயமாக நாங்கள் அதை சரி செய்வோம்.
இவர் மாதிரி தாந்தோணித்தனமா இந்தியாவிலேருந்து பிரிச்சிருவேன், இங்கேருந்து பிரிச்சிருவேன், நானே பணம் அடிச்சிருவேன், நானே கப்பல் விட்டுருவேன், அந்த இங்கே வாய்ஸ் அவுட்லாம் கிடையாது. உலகமயமாக்கலாகி ரொம்ப ஆயிடுச்சு. இனி அதெல்லாம் முடியாது. என்ன முடியுமோ அதை பேசுவோம். தயவுசெய்து இவர்கிட்ட இருந்து இளைஞர்களை காவந்து பண்ணணும். அதுதான் முதல் வேலை. ஈழத்தில் அழிஞ்ச இளைஞர்களை விட இந்த தமிழ்நாட்டில் அழிஞ்ச இளைஞர்கள் அதிகம். பொருளாதார மேன்மை சொல்றார். சிக்னல்ல நின்று சிக்னலை வச்சு நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன்னு, அதே சிக்னல்ல நின்று அதே சிக்னலை வச்சு ஏன் இதை கேட்டிருக்க கூடாது? 19/12/2024 அன்னைக்கு 23 அன்னைக்கு போன் பண்ணியிருந்தா அந்த சின்னம் கைப்பற்றப்பட்டிருக்கும். யார் வீட்டு காசு? 1 ரூபா. இங்க பஞ்சம் பழைக்க முடியாம பாரியில் போய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அந்த மண்ணுக்கு போனவனு இந்த மண்ணு மேல பற்று அதிகமாயிருது அவனுக்கு. அம்மா அப்பா விட்டு தூரமா இருக்கும். அவன் அம்மாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு இருக்கான். வேலை நேரம் போக இந்த யூடியூப்பை பார்க்குறான், ஃபேஸ்புக்கை பார்க்குறான். அப்படியே இதில் காதல் வயப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் மறந்து காசுகளை அள்ளி கொட்டுறான். அப்படியே ஆட்டைப்பட்டார். அப்படியே ஆட்டைப்பட்ட கட்சியை கட்டமைக்கிறதே கிடையாது. நான் 2016 வேட்பாளர். என்னோட அவிடவிட்ட இந்திய தேர்தல் ஆணைய லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்க, அவரோடதையும் டவுன்லோட் பண்ணுங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு, அவர் வாழ்க்கை என்னவா இருக்கு. பிச்சை எடுத்து கட்சி நடத்தணும். 2.5 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை. மிரட்டுறது, ஈழத்திலிருந்து ஒருத்தனை கால் பண்ண சொல்றது, தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீங்க இப்படி பண்ணுனா இல்லைன்னா கல்யாண சுந்தரம் கட்சியை கட்டமைச்சிருப்பார். திராவிட கட்சிக்கு அவங்களாம் போக விருப்பம் இல்லை, திரட்டி அடிக்கப்பட்டாங்க. நல்ல மேடையில் பேசக்கூடிய நபர் வீட்டில் போய் போத்திட்டு தூங்குவால. 13 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கேன். இந்த ஆளை எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் மேடையில் பேசியிருக்கேன், எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன், ஒன்றிய செயலாளர் சண்டை போட்டிருக்கேன். இப்போ போய் நான் போத்திக்கிட்டு தூங்கிடணுமோ? இது சரியா இவரை வச்சு கொண்டு போக முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன். இளைஞர்கள் விழிப்படையணும், தன்னை தற்காத்துக்கணும், சரியா, கவனமாக இருக்கணும், கூர்ந்து கவனிங்க. நான் சொல்கிறது பொய்னா நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். உள்கட்டமைப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சி பிஜேபியை விட 1 ஓட்டு கூட வாங்க சொல்லுங்கள். எந்த பொதுத்தளத்திலையும் நான் இல்லாமல் போயிடுறேன். எந்த ஃபேஸ்புக்கு கூட கையாளாமல் தற்கொலை மாதிரி பட்டன் பொண்ணோட வாழ்ந்து காட்டுறேன். சும்மா கூட்டம் என்ன 2010, 13, 14, 15 எல்லாம் நாகர்கோயிலில் கூட்டம் போடுவாங்க. அங்கே கூட்டம் காட்டணும்னு இங்கேருந்து கிளம்பி போவோம். வேணா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க, எல்லா முகமும் ஒரே முகமாக இருக்கும் பாருங்க. என்னோட மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு இந்த இருக்கு. என்னோட தொகுதி செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இவர் தான் பிரித்து விட்டார். எல்லா இடத்துலையும் இந்த ஊழ வேலையை பார்க்கறது சத்தியமாக நிர்வாக திறமையில் இது ஆட்சி அதிகாரங்களுக்கு எட்டேறாது. இவரை நம்பி பணம் போடுறது, முதல் போடுறது, இது இளைஞர்களை படுகுழியில் தள்ளும்.